ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசிப்பவர் ஷாமளா. பெண்கள் நாட்டின் கண்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றெல்லாம் இலக்கியங்களிலும் எழுத்திலும் எழுதி வைத்திருக்கின்ற நம் தேசத்தில் பெண்கள் மீதான பாலின பாகுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் மாறி வருகிறது. அவற்றை முற்றிலுமாக களைந்து ஆண்களும் பெண்களும் சமம் என்ற சமத்துவத்தை நிறுவ மத்திய அரசு கல்வி, வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு பெரும் முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. பெண்ணே தலைமையேற்று நடத்திய தாய்வழி சமூகம் நம்முடையது. காலப்போக்கில் ஆண்கள் குடும்பத்தின் தலைமை பொறுப்பை கைப்பற்றிக் கொண்டார்கள். வீட்டு வேலைகள் செய்வதற்கும் ஆண்களுக்கு சேவகம் செய்வதற்குமாக பெண்களின் உலகம் சுருக்கப்பட்டுவிட்டது. அந்த அடிமை தலையிலிருந்து பல நூற்றாண்டுகளாக பெண்களால் விடுபட முடியவில்லை. இன்று ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பொருளீட்டும் நிலையை அடைந்துள்ளார்கள். ஆண்கள் ஈடுபடும் எல்லா தொழில்களிலும் பெண்களும் ஈடுபடுகிறார்கள். இத்தனை வளர்ச்சிகளை எட்டிய பிறகும் பெண்கள் இன்னமும் சமத்துவத்தை எட்டிப்பிடிக்க முடியாத நிலைதான் இருக்கிறது. பெரும்பாலும் அமைப்பு சாரா தொழில்களில் ஆண்களுக்கு அதிக கூலியும் பெண்களுக்கு குறைந்த கூலியும் வழங்கும் நிலையே இன்று வரை நீடிக்கிறது. பெண்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு உரிமையையும் போராடியேதான் பெற்றிருக்கிறார்கள். ஆண்களுக்கு நிகராக வாக்களிக்கும் உரிமை கூட அந்த காலத்தில் பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. அதையும் கூட போராடித்தான் பெற்றார்கள். ஏறக்குறைய 118 ஆண்டுகளுக்கு முன்பு 1908 மார்ச் 8 உழைக்கும் பெண்களின் வேலை நேரத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கவும் கோரி ஏறக்குறைய 15,000 உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு பேரணியை நடத்தினர். இது உலகெங்கும் பேசுபொருளானது. அதுவரை ஒடுக்கப்பட்டு கிடந்த பெண்கள் மத்தியில் இந்த பேரணி பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. பெண்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்க உலகெங்கும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள். அதன் விளைவாக 1910 டென்மார்க் நாட்டின் தலைநகரான கோப்பன்ஹேகன் நகரில் அனைத்துலக பெண்கள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டை ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண்ணுரிமை ஆர்வலர் கிளாரா ஜெட்கின் ஒருங்கிணைத்தார். இந்த மாநாட்டில் 17 நாடுகளைச் சேர்ந்த 100 பெண்கள் பங்கேற்றார்கள். அந்த மாநாட்டில் நியூயார்க் நகரில் பெண்கள் பெருந்திரள் போராட்டம் நடத்திய மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் கிளாரா ஜெட்கின். கூடவே பெண்கள் சந்திக்கும் அனைத்து சவால்களையும் இணைத்து வாக்குரிமை கோரிக்கையையும் சேர்த்து விவாதிக்க வேண்டும், சம உரிமை கேட்டு போராட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த தீர்மானம் கடும் விவாதத்தை கிளப்பியது. அந்த போராட்டத்தின் மற்றொரு வடிவாக அடுத்த ஆண்டான 1911 ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் முதல் முறையாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளை இந்த நாடுகள் மகளிர் தினமாக கொண்டாடவில்லை. வெவ்வேறு நாட்கள் கொண்டாடப்பட்டன. ஆயினும் பெண்களுக்கான உரிமை போராட்டம் சிறிதும் பெரிதுமாக உலகெங்கும் நடந்து கொண்டேதான் இருந்தது. 1917 ரஷ்யாவில் நடந்த அன்னம் மற்றும் அமைதி கோரி நடத்தப்பட்ட பெண் புரட்சியாளர்களின் போராட்டம் மகளிர் தினத்திற்கு ஆதரவு கொடுக்காத மற்ற நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தது. ஏராளமான பெண்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் நியூயார்க் நகரில் முதலில் பெண்கள் திரண்டு பேரணி நடத்திய மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டது. 1975 ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த நாளை அங்கீகரித்தது. அதன் பிறகு உலகெங்கும் அதிகாரப்பூர்வ மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச மகளிர் தினம் கூடி கலையும் நிகழ்வல்ல, வாழ்த்துக்கள் சொல்லி பரிசளித்து விடைபெறும் நாளும் அல்ல. அது உணர்வு பூர்வமான நாள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணை சக மனுஷியாக மதிக்கிறோமா, அவர்களை சகல உரிமைகளோடு வாழ விடுகிறோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நாள். ஒரு காலத்தில் ஓட்டு போடுவதற்காகவே போராடிய பெண்கள் இன்று தங்கள் அயராத உழைப்பாலும் திறமையாலும் ஆட்சி செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள். ஆண்களே தொட முடியாத தொடத் தயங்கும் பணிகளை கூட திறம்பட செய்து சாதிக்கிறார்கள். இன்றளவில் இத்தாலி, மெக்சிகோ, டிரினிடாட் மற்றும் டொபாகோ, கிரீஸ், மால்டோவா, ஹங்கேரி, பெரு, தான்சானியா உட்பட உலகின் பல நாடுகளில் தலைமை பொறுப்புகளில் பெண்களே இருக்கிறார்கள். அறிவியல், மருத்துவம், மென்பொருள், ஆராய்ச்சி, கல்வி, நிர்வாகம் என பல்வேறு பொறுப்புகளில் உயர் ஆசனங்களில் பெண்களே அமர்ந்து வழி நடத்துகிறார்கள். கிராமப்புறங்களிலும் கூட மெல்ல மெல்ல சரிவிகிதமாக ஆண்களும் பெண்களும் இணைந்து பணியாற்றும் சூழல் உருவாகி வருகிறது. பெண்களை முன்னிறுத்தி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி மத்திய அரசு அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. 2015 பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்ற திட்டத்தை உருவாக்கினார்.
பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்துதல், பெண்களின் கல்வியை ஊக்குவித்தல், அவற்றின் மூலம் பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை குறைத்தல் போன்ற இலக்குகளோடு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை சமூகத்தில் விளக்குவது, பாலின பாகுபாட்டை எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக பிரச்சாரம் செய்வது, கிராமங்களில் பேரணி, தெரு நாடகம், கருத்தரங்குகளை நடத்துவது, பெண் குழந்தை கருக்கலைப்பு போன்ற சட்டவிரோத செயல்களை தடுப்பது, பெண் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பதை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது என இந்த திட்டத்தின் இலக்கு மிகப்பெரியதாகும். அதேபோல் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அவர்களின் சுமைகளையும் குறைக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஏழை குடும்ப பெண்களுக்கு இலவச இயற்கை எரிவாயு இணைப்பு வழங்கப்படுகிறது. சுகன்யா சம்ருத்தி திட்டம் பெண்களுக்கான எதிர்காலத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அஞ்சலகம் மற்றும் தனியார் வங்கிகளில் பெண் குழந்தைகளின் பெயரில் சேமிப்பு கணக்கு தொடங்கலாம். 7 முதல் 8% வரை இந்த சேமிப்புக்கு வட்டி வழங்கப்படும். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்கு இது கை கொடுக்கும். இந்த சேமிப்புக்கு வரிச்சலுகையும் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 முதல் 6000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதோடு குழந்தை மற்றும் தாய் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. பெண்களின் வருமானத்தை 1 லட்சத்திற்கும் மேல் உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட லக்பதி தீதி திட்டம் சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்களை தொழில் முனைவோராக்குகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2 கோடி பெண்களை லட்சாதிபதி நிலைக்கு கொண்டுவர மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் பெண்கள் தொழில் தொடங்க 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி வரை கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்கள் உற்பத்தி, சேவை, வணிகம் போன்ற துறைகளில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதம மந்திரி முத்ரா திட்டம் பெண்கள் தொடங்கும் சிறு தொழில்கள் வியாபாரத்திற்கு கட்டணமில்லா கடன் வழங்குகிறது. அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஒரே இடத்தில் உதவி வழங்கும் ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டம் மிக பெரும் அரணை பெண்களுக்கு உருவாக்கியிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மருத்துவ உதவி, சட்ட உதவி, மனநல ஆலோசனை, தற்காலிக தங்குமிடம் போன்றவை வழங்கப்படுகின்றன. வேலைக்காக நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான விடுதி, குழந்தைகளுக்கு டே கேர் வசதி ஆகியவற்றை வேலை செய்கின்ற பெண்களுக்கான விடுதி திட்டம் நிறைவு செய்கிறது. கிராமப்புற பெண்களை நவீன தொழில்துறை நோக்கியும் ஈர்க்கும் வகையில் நமோ ட்ரோன் தீதி திட்டம் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியிருக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாய பணிகளில் ட்ரோன் பயன்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுய உதவி குழுக்களின் வழியாக பெண்களுக்கு ட்ரோன் வழங்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 15000 பெண்கள் ட்ரோன் இயக்க பயிற்சி பெற்றுள்ளார்கள். மிஷன் சக்தி திட்டத்தின் மூலம் அனைத்து நலத்திட்டங்களையும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைத்து கண்காணிப்புடன் கூடிய செயல் திட்டங்களை வகுத்து வருகிறது மத்திய அரசு. இத்தனை ஆண்டுகளில் காட்டப்படாத பெரிய அக்கறை இது. விளையாட்டுகளிலும் நிர்வாக பொறுப்புகளிலும் அரசியலிலும் இந்திய பெண்கள் பெரும் சாதனைகளை எட்டி வரும் சூழலில் நாளை மிக பெருமிதமாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய அரசு பல்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் உலகளாவிய கருப்பொருள் கிவ் டு கெயின், அதாவது கொடுத்து வளர்ச்சி பெறுதல். இதுதான் பெண்களின் மனம். தங்களுக்கான ஒரு நாளை கூட பொதுநோக்கில் அனைவரின் நலனுக்கானதாகவும் மாற்றுகின்ற தாய்மை குணம் பெண்களுக்கு மட்டுமே வாய்க்கும். மத்திய அரசின் பல அமைச்சகங்கள் இணைந்து டெல்லியில் நாளை மகளிர் தினத்தை கொண்டாட உள்ளன. இந்த விழாவில் சமூக சேவை, கல்வி, அறிவியல், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு நாரி சக்தி விருது வழங்குதல், பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடல்கள், பெண்களுக்கான புதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் இந்தியா முழுவதும் 250 இடங்களில் அஷ்மிதா பெண்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கவுள்ளன. இந்த போட்டிகளில் சுமார் 2.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கான டிஜிட்டல் தொழில் முனைவு பயிற்சிகள், தற்காப்பு பயிற்சிகள் என விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நமது பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக ஊடகங்களை இந்திய சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, அணு அறிவியலாளர் எலினா மிஸ்ரா, விண்வெளி அறிவியலாளர் ஷில்பி சோனி, விவசாய தொழில் முனைவோர் அனிதா தேவி, மாற்றுத்திறனாளிகள் உரிமை செயற்பாட்டாளர் அஞ்சலி அகர்வால் ஆகியோரிடம் அளித்து பெருமை சேர்த்தார். இந்த ஆண்டும் அவரது மனப்பூர்வமான வாழ்த்துகள் இந்திய பெண்களை ஆசீர்வதிக்கின்றன. ஆணுக்கிங்கு பெண் இளைப்பிள்ளை காண் என்று அப்போதே பாடி வைத்தார் பாரதி. மார்ச் 8 மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே எல்லோரின் வாழ்க்கையிலும் நீக்கமற நிறைந்து வழிநடத்துகிற பெண்களுக்கானதுதான். அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துகள்.
நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் ஷாமளா.